புத்தம்புது காலை லா, 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 லா. தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும். போதும்மா, இதுக்கு மேல உன் ஃபோன் கத்தாது, அழுதுடும். சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிட்டு காப்பியை குடி. 5 minutes பா. நோ நோ நோ, கெட் அப். நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லைம்மா. சீக்கிரம் மாடிக்கு வா, யோகா பண்ணலாம். எழுந்துருமா. போங்க வரேன். பா போதும்பா. அப்பா ம்ஹும். காதல் பழகி தமிழ் நெஞ்சு சிரிக்குது, பார்த்து பார்த்து அழகு உன்ன நோருங்குது. நிகிதா, கிளம்பிட்டியா? தோப்பா கிளம்பிட்டேன். ம் The number you have dialed is currently busy. என்னாச்சு இவளுக்கு? எது கட் பண்ணிட்டே இருக்கா? ம் பாரு. பா யார்ப்பா அது டொக் டொக் டொக்குன்னு கட் பண்ணிட்டே இருக்க? யாரோ நமிதான்னு போட்டிருக்குமா? அது நமிதா இல்லப்பா, என் ஆபீஸ் கொலீக் நிகிதா. ஓ, உங்க அப்பாக்கு யூடியூப்ல நமிதா வீடியோ பார்த்து பார்த்து ஒரே நமிதா ஞாபகமாவே இருக்கு. பின்ன நெட் போட்டு யூடியூப்ல மூஞ்சியை பார்க்க முடியும்? அடுத்த வேலை சோறு என் கையில தானே. சும்மா இருப்பா, அண்ணா வந்தா இதெல்லாம் எடுக்க விடவே மாட்டான். ஏற்கனவே ரீல்ஸ் போட்டு 1 வீக் ஆச்சு. அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்மள அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லும். இந்த நியூஸ் வைரஸ் ஆச்சு, சி வைரல் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், எங்கேயே போயிடுவோமா. கிழிச்சிங்க. இந்த பாருமா, இந்த ரீல்ஸ் மட்டும் உன் ஆப்பனண்ட் பார்த்தாங்க கதறுவாங்க. பா அது ஆப்பனன்ட் இல்லப்பா, ஆப்பனன்ட். ஓ சாரிம்மா, அப்பா கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக்கு. இங்கிலீஷ்ல மட்டுமா வீக்கு? நீ மொத்தமா வீக்கு தாயா. சரிப்பா, அவ வர மாதிரி தெரியல. நான் பஸ்ல ஆட்டோல போயிடுறேன். இதுக்கு தான் ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுன்னு சொல்றேன். வாங்கி தரியா நீ? ஆமா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்படுறியா? உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு யார் பயந்தா? உன்னால ரோட்ல எவனுக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் வாங்கி தரல. சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்னாச்சு?
ஏன் எல்லாரும் இப்படி கத்துறீங்க? அப்பா எங்க? நான் உன்னை பலார் நிறைய போறேன், மூடின்னு வாங்கிக்கோ. நீ அறிவி செல்லம். அப்பா ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை? இந்த ஆளுக்கும் பிபி இருக்குது, உனக்கு மூட்டு வலி இருக்குது. ஏய் மென்டல், நீ பண்ண வேலை தானே இது? ஆமா, நீயும் எடுக்க மாட்ட, நாங்களே எடுத்து ட்ரெண்டானாலும் அதுவும் விட மாட்ட. ஏய் அப்பா எந்திரிச்சிட்டாரு. அப்பா தம்பி யாரு? தம்பி யாரா? அப்பா நான் உன் பையன் விக்கிப்பா. இந்த பாப்பா யாரு? டாடி. ஆண்டி யாரு? ஆண்டியா? ஐயோ, என் புருஷன் மென்டல் ஆயிட்டார் போல இருக்கே. ஐயோ, என்னங்க? அப்பா என்னப்பாச்சு? அப்பா அப்பா என்னப்பாச்சு? நான் உன் பையன்பா. என்னங்க ஆச்சு? அடச்சே, எப்படி ஆக்டிங்? சூப்பரா இருந்துச்சு. சிவாஜி கணேசனே தோத்து போயிடுவார். நல்ல வேலை, சிவாஜி சார் இறந்துட்டாரு. இந்த ஆக்டிங்க வீடியோ எடுக்கும்போது பண்ணும். இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? 26 வருஷமாவே உங்க அப்ப பிரயோஜனம் இல்லாம தான் இருக்காரு. என்னது? ஹலோ ஹலோ. என்னடி ஆச்சு உனக்கு? எத்தனை தடவை கால் பண்றேன், கட் பண்ணிட்டே இருக்க. நான் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன்டி. ஃபோன் என் அப்பா கையில இருந்தது, அதனால தான் எடுக்க முடியல. சாரி டி. சரி, ஆஃபீஸ்க்கு எப்போ வருவ? நான் இன்னைக்கு ஆஃப் டி. கேடி, எஸ்கேப் ஆயிட்டியா? நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குமே. மிஸ் யூ டி. மிஸ் யூ டூ. சொல்லு நிக்கி. நான் ஒன்னு சொல்றேன், ஷாக் ஆக மாட்டல? என்னன்னு சொல்லுடி. நான் உங்க ஏரியா வடபழனில தான் இருக்கேன். என்னடி சொல்ற? இப்போ எக்ஸாக்ட்டா எங்க இருக்க? வடபழனி கோவில் பக்கத்துலயே இருக்கேன். அங்கே இரு, வந்துடுறேன். மம்மி, மம்மி, மம்மி. என்னடி? மா, என் ஃப்ரெண்டு நிக்கிதா வடபழனி கோயில வெயிட் பண்றா. நான் போய் கூட்டு வந்துடுறேன் மம்மி. நீ அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம். ஏண்டி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார வீட்டுக்கு கூப்பிட்டா முன்னாடியே சொல்ல மாட்டியா? எனக்கே தெரியாது மம்மி, அவ சர்ப்ரைஸா வந்துட்டு இருக்கா. சரி, நீ போய் கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணு. எங்க அந்த ஆளு? நமிதா, ம்? நமிதா, 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 நமிதா. தூக்கத்துல கூட உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஷோயத்தோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா, வந்து ஹாலை க்ளீன் பண்ணு. நமிதா எப்போ வருவா? நமிதா, வாயா, வந்து க்ளீன் பண்ணியா? வரியா இல்லையா? அந்த வரேன். குயில பூடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம். மாட்டாங்க. இல்ல சும்மா ஒண்ணு இல்ல, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த ஜோரம். இல்ல இறைவன் கொடுத்த வரம். அது பாட்டு பாட கூட விட மாட்டேன்றாரு. வாமா, வா உள்ள வா. ஹாய் கீதா, அங்கிள். அவங்க வந்திருக்காங்க பாரு. இதோ வரேன். வாமா. ஹாய் ஆண்டி. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாமா, இது நம்ம வீடுமா. பழகிருச்சு ஆண்டி. இந்தாங்க அங்கிள். எனக்கு ஸ்வீட் வேண்டாமா, சுகர் இருக்கு எனக்கு. உங்களை ஒண்ணு சாப்பிட சொல்ல, உள்ள எடுத்துட்டு போய் வையா. ஸ்வேதா, நிக்கிதாக்கு வீடெல்லாம் சுத்தி காமிச்சிரு. சரிம்மா. நிக்கிதா, உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? மம்மி, அவ காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டா, வெறும் மில்க் தான். எனக்கு அப்படியே காஃபி. சரி. கீதா, எல்லாருக்கும் என்ன பிடிக்குன்னு கேட்ட, எனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டியா? இங்க வாயே, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. உனக்கு காஃபி பிடிக்குமோ இல்ல டீ பிடிக்குமோ, நீ என்ன பண்ற? நேரா கிச்சனுக்கு போற. உனக்கு என்ன பிடிக்குமோ போட்டு நீயே குடிக்கிற. முடிஞ்சா எனக்கும் போட்டு எடுத்துட்டு வர. என்ன ஓகேவா? இதைத்தான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். தனியா கூப்பிட்டோன்னு பெருசா எதிர்பார்த்தேன். பெருசானதுக்கு அப்புறம் பெருசாலாம் எதிர்பார்க்க கூடாது. வேலையை போய் பாரியா, போயா. விரட்டுறதுலயே இரு. ஸ்வேதா,
ஒரு ரூம் ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரியே. இது ஏன் ரூம் இல்லடி, இது என் அண்ணா ரூம். யாரையுமே உள்ள விட மாட்டான் தெரியுமா? அவன் இல்லாதப்போ இது ஏன் ரூம். ஓ, உனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களா? சொல்லவே இல்ல. சரி, என்ன ஒர்க் பண்றாங்க? அவன் 6 மாசம் வேலைக்கு போவான், 3 மாசம் சும்மாவே வீட்ல இருப்பான். அப்புறம் கேமராவை தூக்கிட்டு சும்மா சும்மா அப்படியே வேர்ல்ட் டூர்னு கிளம்பிடுவான். செம்மையா டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பான்டி. வாவ், வேர்ல்ட் டூரா? உனக்கு தெரியுமா, அது என்னுடைய கனவு. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் மட்டும்தான் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்ற. எனக்கெல்லாம் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. நீ ரொம்ப லக்கிடி. செம்ம ஜாலியா சண்டை போடுவோம் தெரியுமா? 2 days முன்னாடி கூட செம்ம காமெடியா ஒன்று நடந்துச்சு, சொல்லவா? அப்படியா? அப்படி என்ன நடந்தது? ஏய், எங்கடா என் காசு? எங்கடா என் காசு? எந்த காசடி கேக்குற? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே, டென்ஷனா இருக்கேன். போ கிளம்பு. எந்த காசா? என் பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுக்க வச்சிருந்தேன். என் கபோர்ட்ல 10,000 எங்கடா அது? லூசு மாதிரி வளராத. கையெடு ஃபர்ஸ்ட். கையெல்லாம் எடுக்க முடியாது. என் காசை கூடுறா திருடா. திருடாவா? யாரடி திருடான்ற? போடி. மம்மி, இங்க பாரு மம்மி. ஷோ, ஆரம்பிச்சிருச்சுங்களா? நையி நையி நையின்ட்டு. இவர் எங்க? ஏங்க, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் போய் என்னன்னு பார்க்கலாம்ல. அது எப்பயுமே நடக்கிறது தானே. சண்டேல சண்டை இல்லாம எப்படிடி? நான் எடுக்கலடி. நீ எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லன்னு நீ சொல்றேன். எடுத்துப்ப. நீ எடுத்துப்படா. சொல்றேன்ல. நீ தான் எடுத்த. எடுத்த. நீ தான் எடுத்த. எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியும். எடுத்துப்ப. நான் தான் சொல்றேன்னா என்ன கியூட்டா சண்டை போடுறாங்க. உனக்குலாம் ரசனையே தெரியலடி. வந்து ஸ்டாப் பண்ண சொல்றேன். இதால வேற. நீ எடுத்த. காசு எடுக்கிறது தான் என் வேலையா? நம்ம வீடியோ எடுக்கிறேன் பாரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல. அடி விடாத. போடு. நீ தாண்டா எடுத்த. போடு. எத்தனை தடவை சொல்றேன்? தெரியும்டா. நான் எடுக்கலடி. நீ எடுத்துப்ப. நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. நீ எடுத்தடா. டேய். ஏய் மறைக்காதடி. டேய், அவ குழந்தைடா, விடுறா கழுத்தை. அம்மா, இவ என்ன சொல்றா தெரியுமா? இவ நீ பணத்தை தான் எடுத்தேன்னு எடுக்கல. சொல்றா. அப்ப அம்மா மேல சத்தியம் பண்ணு. ஏன்டி நீ வேற அவங்கிட்ட கோத்து சத்தியம் தானே? விடுறே? பண்ணிட்டா போச்சு. டேய் டேய் வேணாம்டா, டேய் டேய் அம்மா, வேணாம்டா. சும்மா இருமா. டேய் நான் சொல்றது பண்றேம்மா கேளு, சத்தியம். வேணாம்டா ப்ளீஸ் டேய். இருமா, நான் நிரூபிச்சு காமிக்கிறேன். நான் தான் எடுத்தேன். பா, தீபாவளிக்கு அமேசான்ல 20,000 செல்ல 10,000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தான். புக் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும். ஹாப்பி தீபாவளி கேஸ். ஐ அம் என்ஜாய். யோ, அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் விட்டுருந்தானே இவ்வளவு நேரம் இவ்வளவு கொலை பண்ணிருப்பேன். என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? உன் காசை நான் எடுக்க உரிமை இல்லையா சொல்லும்? லூசாப்பா நீ அத சொல்லிட்டு எடுத்துக்கலாம்ல. சொன்னா அதுல த்ரில்லிங் இருக்காதே. உனக்கு த்ரில்லிங் தானே வேணும். நட ஆ, வா, உனக்கு இருக்கு. செம்ம ஃபன்னி. உங்க அப்பா தான் கல்பிரிட்டா? இதெல்லாம் எங்க வீட்ல டெய்லி நடக்கும்டி. ஸ்வேதா, நிகிதா, வாங்க ஸ்நாக்ஸ் ரெடி. இந்தம்மா சாப்பிடு. சாப்பிடுமா. என்னாச்சுமா? ஏமா அழுவுற? என்னாச்சுடி? இல்ல ஆண்டி, நீங்க ஊட்டி விடும்போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. ஏய் அழாதடி. நிக்கிமா, இது உன் வீடுமா. உனக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் வருதோ இங்க வந்துரு, நான் இருக்கேன். ஆ, அப். ஸ்வேதா எங்க? இங்க இங்க. ஏய், ஏய், இங்க. இந்த பக்கம். ஆ. எங்க?
நிக்கிதா, இங்க, இங்க, இங்க நிக்கி. இந்த பக்கம். ஏய், ஏய். நிக்கிதா. புடிச்சிட்டான் பையன் புடிச்சிட்டான். அவன் என் பையன் அப்படிதான் பிடிப்பான். ம். பிடிச்சான் பார் தேவதை கண்முனை நிக்குது தம்மரை கண்ணும் கண்ணும் நோக்குது பாரு. டேய் என்னடா பாக்குற? இவ நம்ம ஸ்வேதா ஃப்ரெண்டு நிக்கிதா. ஸ்வேதா ஃப்ரெண்டா? உங்க பேரு? என் பேர் விக்னேஷ். நல்ல வேளை நீங்க பிடிக்கலாம், கீழே விழுந்திருப்பேன். அதான் பிடிச்சிட்டேனுங்க, அப்புறம் ஏன் ஃபீல் பண்றீங்க? கீதா, இந்த சிச்சுவேஷன்ல நீ விழுக போய் நான் தாங்கி பிடிச்சா எப்படி இருக்கும்? என்ன ஆமா. நீ ம். நம்ம வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கோம். உன் கை கால்லாம் உடைஞ்சு கற்பனையிலே வாழாத. ஐயோ. ஹலோ, இங்க என்ன நடக்குது? இல்லடி, மாடிக்கு வந்து துணி எடுக்கலான்னு வந்தேன், விழுந்தாங்க, பிடிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே பார்த்து விடுங்க, வரேன். ஸ்வேதா, கேம் படி. யாரை டச் பண்றோமோ அவங்க தானே அவுட்டு. அப்போ உங்க அண்ணன் தானே அவுட்டு. அம்மா அம்மா, என் அண்ணன் தான் அவுட். அண்ணா, ஷோப்பா. ஏய், என்னடி பண்ற? நான் பண்றதுல இருக்கட்டும், நேத்து நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ என்னதான் பண்ணல? உன் நம்பர் கேட்டு அவன் நைட் ஃபுல்லா என்ன டார்ச்சர் பண்ணிட்டாடா. யாரு அவ? இதுக்கு ஒண்ணு டார்ச்சர் பண்றா? நம்பர்லாம் கொடுக்கறவள வச்சுக்காத. நான் தான் இன்ட்ரோவர்ட், தெரியும் உனக்கு. யாரு இன்ட்ரோவர்ட்? நான் தான். பார்த்தா தெரியல? தெரியுது தெரியுது. இவரே வந்து பிடிப்பாராம், அவங்க வச்சு கண்ணு வாங்காம பாப்பாங்களாம். கேட்டா இன்ட்ரோவர்ட்டா. இல்லடி, அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்களே, திரும்பி பார்க்கலன்னா தப்பாயிடும்ல. அதனாலதான் உருட்டு, நல்லா உருட்டுறடா. ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சொல்லிட்டேன். அவங்க அப்பா சிட்ட இருந்தா எனக்கு என்ன? நான் என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்னமோ சொல்றப்பா, ஆனா வந்து அவ உன்னை விடுற மாதிரி தோணல எனக்கு. இப்ப என்ன, அவ உனக்கு கால் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. யாருக்குடா? ஹலோ, ஹாய், நிக்கிதா தானே பேசுறீங்க? ஹலோ, யாரு? நான் யாருன்னு இருக்கட்டும், உங்க ஆபீஸ்ல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்களா? என் ஆபீஸ்ல 3 ஸ்வேதா வேலை பாக்குறாங்க. நீங்க எந்த ஸ்வேதாவை கேக்குறீங்க? பொட்டேட்டோ மாதிரி சப்பியா இருப்பாங்களே, அந்த ஸ்வேதாவை பத்தி கேக்குறேன். ஆமா, அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். சொல்லுங்க, என்ன வேணும்? அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பார்ல? ஆமா, இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாங்க, இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே? மரமண்ட, நான் தாண்டி ஸ்வேதா பேசுறேன். இன்னுமா யாருன்னு தெரியல உனக்கு? நைட்டு ஃபுல்லா நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்ணியே அவன் தாண்டி பேசுறான். சேவ் பண்ணி தொலை. இவ்வளவு நேரம் பேசுறது உங்க அண்ணனா? குட்ரி குட்ரி, உங்க அண்ணா கிட்ட குட்ரி. குடுக்குறேன். எனக்கு தெரியாம எப்படி இந்த நம்பர் எடுத்த? ஏய், அதான் சொல்லிட்டா எடுப்பாங்க, அதான் நம்பர் சேவ் ஆயிடுச்சுல. கிளம்புடி. போடா. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. கண்டிப்பா இது அந்த ராஸ்கல் வேலையா தான். ஏய், அவனை நம்பி போயிடாத, அவ்வளவுதான். அப்புறம் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நல்ல வேலைப்பா. என்னடா, போடா அப்படி. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க மாவ டேய் விட்றா. டேய் இருடா. டேய் அம்மா, என்னம்மா அங்கேயும் எழுதிட்டு இருக்கு, நீயும் எழுதிட்டு இருக்க, நல்லாவே இல்லம்மா. இங்க பாரு, அமேசான் பிரைம்ல லப்பர் பந்துன்னு ஒரு படம் போடுறோம், அதை உட்காந்து எல்லாரும் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். ஓகேவா? டேய் விக்கி, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான்டா, இப்ப நாடகமே முடிய போகுதுடா. மகேஷ் ஹரிணி கழுத்த தாலி கட்டானா இல்ல பிரியா கழுத்த தாலி கட்டானா மட்டும் பாத்துக்கிறேன்டா. என்ன அம்மா, ஓகேவா? அது முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். போய் பரிச்சை எழுதுற வழிய பாரு. போடா. சும்மா இருமா, அது வரைக்கும் உட்காந்து எவன் பார்த்துட்டு இருக்குது? இங்க பாரு, சூப்பரா இருக்கும் படம், நான் சொல்றேன். ஏய், குடுடி மூட்டை. விடுடா. ப்ளீஸ்டா, 10 நிமிஷம்டா. விடுடா. காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு. எவன்டா அவன்? சண்டை நிறுத்துங்கடா முதல்ல. சை,
இரு ஒன்று வந்து வச்சுக்கிறேன். எங்க பாரு. டேய் விக்கி. டேய் கல்யாண். டேய் கல்யாண், என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்க கூடாதா? இல்ல மச்சி, டிஎம் டெக்ல இருந்து எனக்கு கால் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டான். அப்படியா? உடனே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேன். பஸ்ல வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எங்க தங்கலான்ட்டு. அதான் ஓனியாவும் வந்துச்சு, டக்குன்னு வந்துட்டேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கால் பண்ணிட்டு வரணுமா என்னம்மா? நீ சொன்னா சரிதான். டேய் விக்கி, ஏன்டா சேல்ஸ்மேன்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்க? வெளியே வச்சு பேசக்கூடாது. யோ டாடி, அவனு சேல்ஸ்மேன் இல்ல, என் ஃப்ரெண்டு கல்யாண். நம்ம ஊர்ல மனோகர் ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருந்தாருல, அவர் கூட வாடகை சைக்கிள் இருப்பியே, அவரோட பையன் தான் இவன். தெரியல? சைக்கிள் கடை மனோகர் பையனா நீ? ஆமாப்பா, நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிருவேன்ப்பா. ஒரு நாள் கிளம்பிடுவியா? இது நம்ம வீடுப்பா, எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். கீதா, நம்ம மனோகர் பையன் நல்லா கவனிக்கணும், புரியுதா? புரியுது, நல்லாவே கவனிச்சுக்கிறேன். ஸ்வேதா, நம்ம தம்பிக்கு சூடா உன் கையால அருமையா ஒரு கப் காஃபி கொண்டு வா போ. சூடா மணக்க இருக்கணும், புரியுதா? சுட போட்டு உங்க அப்பன் தொட. சூடா காஃபி. பாயசமே கொண்டாரேன். பொண்ணுக்கு சமைக்க கத்து கொடுக்குறேன். நம்ம ஃபேமிலி இப்படி தான் இருப்பாங்க. உள்ள போய் பேசிக்கலாம் மச்சான். வா மச்சான். ஐயோ, எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பேசுவியா? இருப்பா, காஃபி போட்டு கொண்டாரோம். கீதா, நம்ம கல்யாண தம்பி சாப்பிட்டதுல மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. எங்க மிச்சம்? எல்லாத்தையும் மொத்தமா தொடச்சிட்டான். எப்பா, என்னால முடியாது, நான் போய் தூங்க போறேன். யோ, என்ன? இங்க வாயா. என்னடி? நம்ம பெட்ல வந்து படுத்து கிடக்குறான் பாரு. இப்ப என்ன பண்றது? கீதோ, நீ சைலண்டா போய் சோபால உட்காரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். நானே எப்பயாவது தாண்டா படுக்கிறேன். இந்த வர்றாண்டா சைக்கிள் மாவன. ஆளுக்கே படுத்துடலாம் போல. அம்மா அம்மா அம்மா. என்னப்பா? அம்மா, நீங்க உள்ளே போய் படுத்துக்குங்கம்மா, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். வேணாம்ப்பா, நீ போய் அங்கிள் கூடயே பெட்ல நல்லா நிம்மதியா தூங்கு. அம்மா 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 அம்மா, எனக்கு உள்ள தூக்கம் வரல, இங்க தான் கரெக்டா இருக்குமா? அப்படியா? சரி, சொல்ற. ஒன்னும் இல்லப்பா. குட் நைட். குட் நைட். டே விக்கி. என்னடி? விக்கி, ஒரு ஹெல்ப். என்ன மேட்டர்? சண்டேக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். நிக்கி தவிர கால் பண்ணிட்டே இருக்கா. என்ன ப்ராஜெக்ட்? தெளிவா சொல்லு. ஆப் டெவலப்மெண்ட்ரா. ஒரு சின்ன டவுட்டு தான். நீ தான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. அது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். நான் அந்த ஃபீல்டை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேற எவனா அந்த ஆள் இருந்தா பாரு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா.
என்னடி சன்னன்ற சார் சாருன்ற. சரி எப்போ அவ இங்கே வருவா? அவ இங்க வரல, அப்புறம் நீதான் அவ வீட்டுக்கு போகணும். என்னது, நான் அவ வீட்டுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது, சான்ஸே இல்லை. ப்ளீஸ்ண்ணா, உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவ வீட்டுல யாருமே இல்லை, போயிட்டு வந்துடுறா. அவள் வீட்டில் வேற யாருமே இல்லையா? நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது என்னால் முடியாது. நீ கூட வா. இங்க பாரு, வா இங்க பாரு பாரு, தூக்க கூட முடியல. நைட்டு பைக் ஸ்டாண்ட் போடும்போது காலில் நகம் பேந்துருச்சு. இதை வச்சுட்டு எப்படா வர முடியும் உன் கூட? சரிடி, உனக்கு அவனை போயிட்டு வரேன். சீன் போடாத. ஏய் என்ன சொன்ன? சீக்கிரம் போயிட்டு வர சொன்னேன்டா. காதல் விழுந்துச்சு. சரி சரி, கிளம்பு கிளம்பு. நிகிதா, நிகிதா. விக்கி, நீங்களா? ஆக்சுவலி உங்க சிஸ்டர் ஸ்வேதா தான் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. நான் என் உள் மனசு சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. தோணும். சரி, நான் வரலாமா? வாங்க. ஆமா, அப்பா எங்க? அப்பா திருப்பதி போயிருக்காரு, வர 2 நாள் ஆகும். ஓகே, என்ன எரன்னு சொல்லிட்டீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஸ்வேதா சொல்லியிருந்தா எரர் இருக்குன்னு. கோடிங் எரர்ல கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க. போட்டாச்சு பாருங்க. ஓகே, இந்த ஃபைல்ல எந்த லைன் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்களேன். ஆமா, இந்த லைன் 24ல சரி, டிஸ்பிளே மறைக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, என் வேலையை பார்க்குறேன். சரி. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஷை டைப். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி வேலை பார்க்குறது? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்கறேன். ஓகே, டன். ஃபைல் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எரர் எல்லாம் கிளியர் ஆயிட்டு. ஓகேவா? இப்போ வந்த வேலை முடிஞ்சிட்டு. என்னங்க அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டீங்க? ஏங்க, நான் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டுங்க. ஓகே, டன். நான் கிளம்புறேன். விக்கி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. கொஞ்சம் மொட்டை மாடியில் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக பேசணும். அப்போது இப்போதைக்கு என்னை விடுற மாதிரி தெரியல. சரி, வெயிட் பண்ணுறேன். விக்கி, ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொன்னேன், என்ன? எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. நான் யார்கிட்டயும் பேசவும் மாட்டேன். ஆனால் என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுக்கப்புறம்
உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல. இது அஃபெக்ஷனாவும் இருக்கலாம், லவ்வாவும் இருக்கலாம். எனக்கே புரியல. சின்ன வயசுல இருந்து ரொம்ப தனிமையிலே வளர்ந்துட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அந்த நாளை என்னோட லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். எனக்கு உங்க ஃபேமிலி வேணும். ஹேய், உன்கிட்ட தான் விக்கி பேசிட்டு இருக்கேன். அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பர்டிகுலரா நீங்க என்னோட லைஃப்ல வேணும். என்ன பிடிச்சிருக்கா இல்லையா விக்கி உனக்கு? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா விக்கி உனக்கு? விக்கி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கொஞ்சம் நில்லுடி. ஏய், ஹனிமூனுக்கு எங்க போலாம்? நீ எங்க கூப்பிட்டாலும் உன் கூட வருவேன். ஏய் பொண்டாட்டி, கொஞ்சம் சிரிடி. சீக்கிரமே நம்ம வீட்ல பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். ரெடியாரு? இன்னும் பேசணும்னு சொன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். டேய், டேய் மௌனே, என்னப்பா? வாடா இங்க. என்ன? பா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. ஆனா அது எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. லவ் மேட்ரு தானே? எப்படிப்பா கரெக்டாக கெஸ் பண்ண? டேய், உன் வயசுல நீ பார்க்காதோட நான் பார்க்க போறேன். நிக்கிதா தானே? உனக்கு தெரிஞ்சு போச்சா? யாரு? ஸ்வேதா தானே சொன்னா? அவன் எங்கடா சொன்னா? அன்னைக்கு மொட்டை மாடியில அவளை பிடிச்சப்போ அப்போ நானும் உங்க அம்மாவும் அப்பவே முடிவு பண்ணிட்டோம், அவ தான் நம்ம வீட்டு மருமகன்னு. ரொம்ப அழகா இருக்கடா, நல்ல பொண்ணுடா, விட்டுறாதடா. பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை. கல்யாணம் பண்ண அவளை தான்ப்பா கல்யாணம் பண்ணுவேன். ஆனால் அவங்க வீட்டில் தான்ப்பா எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. நீ அப்பா தானே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? எங்கள் விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா. ஆமாண்டா. டேய், உன்ன மாதிரியே நானும் எங்கள் அப்பா கிட்ட தைரியமாக போய் சொல்லியிருந்தேன்னா மாறி என்ன பண்ண சொல்கிறேன்? என்னப்பா சொல்கிறேன்? புதுசாக ஒரு ட்ராக் ஓப்பன் ஆகுது. அம்மாவுக்கு தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு, தெளிவாக சொல்லு. ஆமாண்டா. டேய், என் வாழ்க்கையில் வசந்த காலம்னா நான் காலேஜ் படிக்கும் போது. நிறுத்து. உன் காலேஜ் லைஃபா? நீ எங்கே காலேஜ் போன? காலேஜ் பேப்பர் போட்டு தானே போனேன். டேய், நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்போ தான் ஓன் ட்ராக்கை நான் கிளியர் பண்ணுவேன், பார்த்துக்கோ. எல்லாம் என் நேரம். சரி சொல்லு, கேட்குறேன். டேய், காலேஜில் நான் அவ்வளோ சேர்ந்து நடக்கும்போது இந்த காலேஜே எங்களை பார்க்குண்டா. ஓ, அவ்வளோ கேவலமான ஜோடிகள் வந்துருக்கீங்களோ? அதான் பார்த்துருப்பாங்க. டேய், நான் சொல்ல நிறுத்தினேன். அப்புறம் கோச்சுக்காத, சும்மா கலாச்சேன். சொல்லு கேட்குறேன். நல்லா சண்டை போயிட்டு இருந்தது எங்கள் லைஃப். அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா கிட்ட நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். உடனே அவங்க அப்பா இந்த மாதிரி பையனுக்கு என் பொண்ணை தரமாட்டேன்னு அந்த பொண்ணு ஹவுஸ் ஹோல்ட் பண்ணி வச்சு எங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டான். அதோட போச்சுடா. வாழ்க்கையே சோகமாக போயிட்டு இருக்கும்போது, வேறு வழியே இல்லைன்னு நினைக்கும்போது உங்கள் அம்மாவை பார்த்துட்டேன். எங்கள் அப்பா பண்ண நல்ல காரியம் உங்கள் அம்மாவை என்னை கல்யாணம் பண்ணி வச்சது. உங்கள் அம்மா என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் என்ன அவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமாடா?
அதனால தான் அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன். டேய், வாழ்க்கையில் யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே முடியாதுடா. உன் ஃபர்ஸ்ட் லவ் அப்பா நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன். ஏய் அப்பா நான் இருக்கேன்டா. தேங்க்ஸ் அப்பா. உன் தள்ளி உட்காருங்க. நான் தள்ளி தான் உட்காரேண்ணா. நான் கூட ஓட்டுவேன் வண்டி, நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். ஃப்ரெண்டு வண்டியில் ஓட்டியிருக்கேன். தள்ளி உட்காந்து எப்படி சார் வண்டி ஓட்டுறது நானே? பையனுக்கு பொண்ணு கேட்க போறோம் நம்ம. நான் ஓட்டிட்டு போய் கெத்தா இருக்க நல்லா இருக்கும். ஏங்க என் வண்டி நான் தாங்க ஓட்டுறேன். பஜ்ஜி போட்டாலாம் சாப்பிடலாம். என்ன இந்த ரூட்டு விட்டுறீங்க வண்டியை? என்கிட்ட வண்டியை கொடுத்து பாருங்க. வண்டியை என்னமா ஓட்டுறேன் பாருங்க. யோ டாடி, இப்போதான் எங்க 2 பேருக்குள்ள லவ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எங்க 2 பேரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி பாக்குறியே. எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. மோனே கொஞ்சம் சும்மா இரு. எல்லாம் எனக்கு தெரியும். லவ் வேணா தள்ளி போடலாம், ஆனா கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. உனக்கு கிடைச்ச தேவதடா, அவளை மிஸ் பண்ணிடாதடா. எனக்கு என்னமோ அவங்க அப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏண்டி என் பையனுக்கு என்னடி கொஞ்சம்? யோ என் பையனை வேணான்னு சொல்லுவாரா? யோ அப்படியே வேணான்னு சொல்லணும். நம்ம சும்மா விட்டுருவோமா? தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அதானே என்னையா? பார்த்து ஓட்டியா முருகா. அடடே மங்களகரமா இருக்குப்பா. எப்பா வீட்டு பக்கத்துல கோவிலா? போலாம் வா முருகா. வாங்க சரிப்பா வாங்க. நான் போறேன்ப்பா. சரிப்பா. ஆட்டோ கட் பண்ணிட்டுப்பா. எவ்வளோப்பா? 250 சார். 250யா? ஆ யோ ரோட்லாம் பிளாக் ஆயிடுச்சு, சுத்திட்டு வந்தேன் சார். ஆள்லாம் நிறைய பேர் ஏற்றிருந்தேன். சரி ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். பார்த்து கூட நான் கொடுக்க முடியும் சார், சார். ஒரு நேட்டிக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. 70 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு சார். பார்த்து போட்டு கொடுங்க சார். பார்த்தேனே பார்த்து கொடுக்குறது. ஒரு நேட்டிக்கு ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. இந்த புடி இவ்வளோதான் முடியும். சீக்கிரம் கிளம்பு. யோ கலவா கஞ்ச பையில. ஆ என்ன கலவனா? உனக்கு சவாரியே கிடைக்காது போ. கலவனாமே இவன் பெரிய குமரன். ஹாய். ஏய் விக்கி. ஹாய் ஆண்டி. உள்ள வாங்க ஆண்டி. அங்கிள் எங்க? ஆட்டோ கட் பண்ணிட்டு வருவாருமா? சரி அப்பா எங்க? உள்ள. ஹலோ மேடம், நானும் வந்திருக்கேன். வாடி. உள்ள வா. அப்பா இன்னும் வரல பாருமா. ஆமாம்மா இருமா, கதவு சாத்திராதுமா, வரேம்மா. வாங்க அங்கிள், உட்காருங்க. வாப்பா உட்காருப்பா. டாடி 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 எல்லாரும் வந்திருக்காங்க. வெளியே வாங்க. ஏன் இவ்வளவு நேரம் என்னாச்சு? அது பெரிய பஞ்சாயத்து, கேட்காத. ஆட்டோக்காரன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இதே சொல்லுவாரு. சொல்லிட்டுருங்க. ஹாய் டாடி, உங்ககிட்ட சொன்னல, இது என் ஃப்ரெண்ட் ஸ்வேதா. இது அவ அம்மா, இது அவங்க அப்பா, இவரு ஏன் அண்ணா. வணக்கம். உட்காருங்க. டாடி, அன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சொன்னல, ஒன் டே ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு. அது இவங்க வீட்டில் தான். ஆமா ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்னப்ப? நிக்கிதா, நீ போய் தாம்பூல தட்டு எடுத்துட்டு வாமா. கீதா, என்ன சும்மா இருக்க? இது நம்ம வீடு மாதிரி. சம்மந்திக்கு சுட சுட காபி போட்டு எடுத்துட்டு வாமா, சீக்கிரம் போ. சம்மந்தி, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி வேணுமா இல்ல ஃபில்டர் காஃபி வேணுமா? ஏய் என்னது, ரெண்டையும் போட்டு எடுத்துட்டு வாடி. சம்மந்தி எது பிடிக்குதோ சாப்பிடட்டும், பிடிக்காத நான் சாப்பிட்டு போறேன், அவ்வளவுதானே. ஒரு 10 மினிட்ஸ் சம்மந்தி, என் கைப்பக்குவம் என்னன்னு தெரியும். நான் போய் காஃபியோட வரேன். ஸ்வேதா, என்ன உட்காந்துருக்கா? போய் ஹெல்ப் பண்ணு போ அம்மாக்கு. ஓகே சம்மந்தி, நான் நேர விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு என் பையனை விரும்புறா, என் பையன் உங்க பொண்ணை விரும்புறான். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவதை எங்க தேடினாலும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது. நாங்க மிஸ் பண்ண விரும்பல. என் பையன்
ஃபோட்டோகிராஃபரா மாதம் 30,000 சம்பாதிக்கிறான். உங்கள் பொண்ணு 20,000 சம்பாதிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு பிடிக்கிறது வேலைக்கு போக தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். கல்யாண செலவை நாங்களே ஏற்றுக்குறோம். நீங்கள் ஊன்னு சொன்னால் போதும், நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஹனிமூன் கூட சூப்பராக கோவா புக் பண்ணிடுவோம். உங்களை சேர்த்து டிக்கெட்டை போட்டுருவோம். ஓகேயா? ஓகே சம்பந்தி. இந்த பாருமா, சம்பந்திட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். சம்மந்தி என்னங்க சொன்னாரு? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. சம்மதிச்சிட்டான்னு அர்த்தம். வா தட்டை மாத்திக்கலாம். பேசி முடிச்சிட்டீங்களாயா? எல்லாத்தையும் நீங்களே பேசி முடிச்சிட்டீங்களா? பொண்ணை பெத்த அப்போ நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். ஆமா, நீ யாரு? சம்மந்தி காஃபி குடிச்சிட்டே பேசலாமே. ஏமா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்கம்மா. யோ, நீ லூசாயா? 25 வருஷமா என் பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எப்படிப்பட்ட மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன்யா. இப்ப கூட யுஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு மாப்பிளைய தேடி வச்சிருக்கேன். மாசம் 10 லட்சம் சம்பளம். அவளுக்கு என்னையா தெரியும்? குழந்தையாவ. நீதானே பெரிய மனுஷன், நீதானே புரிய வைக்கணும். அவ சொன்ன உடனே அப்படியே தட்டை தூக்கிட்டு குடும்பத்தோட அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இதுதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். யோ நிறுத்தியா? யாரை பார்த்து படிக்கலன்ற? பா நீ உட்காருப்பா. எங்க அப்பா பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன பேசுறீங்க? எங்க அப்பாவுக்கு கல்யாண செலவுக்கு ஒரு ரூபா கூட கிடையாதுயா. எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல. இந்த கல்யாணத்தை கடனை வாங்கியாவது நடத்துவாரியா? இதுதான் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். என்னைய வார்த்தைக்கு வார்த்தை லூசுன்ற? வேற எவனா சொல்லியிருந்தா அவன் வாயை உடைச்சிருப்பேன். உங்க பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் என்ன விரும்புனுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் விரும்பினேன். எப்படிதான் உன் பொண்ணு இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்துச்சுன்னு தெரியல. ஆமா, எங்க அம்மாவை பார்த்து பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்றீங்களே. 25 வருஷமா எங்க வீட்டு சமையலறை தவிர வேற யார் வீட்டு சமையலறைக்கு போனது கிடையாது. உங்க வீட்டுக்கு தான் முத தடவை வந்திருக்கு தெரியுங்களா? எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறதுதான் எங்க வழக்கம். மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிற யூஎஸ் மாப்பிளைக்கே உங்க பொண்ணை கொடுத்துக்கோங்க. எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம். சாரி நிகிதா, நான் சொன்ன வார்த்தைக்காக தான் இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்தாங்க. என் குடும்ப மானம் தான் எனக்கு முக்கியம். அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வரேன் நிகிதா. பா கிளம்புப்பா. கொஞ்சம் வாங்க போலாம். பேசி பார்க்கலாம்ப்பா. வாங்க. அப்பா நீ கிளம்புப்பா. சொன்னா கேளுங்க, வாங்க. ஸ்வேதா போலாம். கிளம்புடி. மா கிளம்புமா. பா எந்திரிப்பா. வாங்க போலாம். இப்ப சந்தோஷமாப்பா உனக்கு? எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்க எவ்வளவு மட்டமா பேச முடியுமோ பேசி வீட்டை விட்டு அமிச்சிட்ட. இப்ப நீ ரொம்ப நிம்மதியா இருப்பல? ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதானே செஞ்சிருக்கேன். உன் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம். பேசாம நீ உள்ள போ. ஓ, என் லைஃப் நல்லா இருக்கணும் நீ எப்படி டிசைட் பண்ணுவ? நாம நாம வேற யார் பண்ணுவா டிசைட்? அப்போ நாங்க எதுவுமே டிசைட் பண்ண கூடாதுல்ல? எங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு எதுவுமே இருக்க கூடாதுல்ல? இத்தனை வருஷமா நான் உன் விருப்பத்துக்காக மட்டும்தான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன்.
இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தடவையாச்சும் கேட்டிருப்பியாப்பா? ஆனா உங்க குடும்பத்துல எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சாங்கப்பா. அன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா அவங்க ஃபேமிலியோட இருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லா எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உன்னை ஒரு நிமிஷம் கூட நினைக்கலப்பா. அப்பா நீ எனக்கு வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருப்பா. நீ என்ன ஒரு யுஎஸ் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நாங்க ஒரு பொணமா தான்ப்பா வாழ்வேன். அந்த வாழ்க்கையும் நான் உனக்காக மட்டும் தான்ப்பா வாழ்வேன். ஆனா உன் சம்மதம் இல்லாம நான் விக்கியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பேசாம எனக்கு எதுவுமே வேண்டாம், தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலான்னு இருக்கேன்ப்பா. எனக்கு யாருமே வேண்டாம், என்னை விட்டுருப்பா. ஏம்மா, உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உனக்காக தானேமா நான் வந்துட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டரா தான்ப்பா வாழ்ந்துட்டு இருந்த. அப்பான்ற சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்ததே இல்லப்பா. ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. இதுக்கு மேல உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் உன் பொண்ணுப்பா. சாரிப்பா. ஏய், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் வரல, நீங்க 2 பேருமே முடிவு எடுத்துக்கங்க. அட பாவி, பொண்டாட்டி வந்து நான் அப்பா கழட்டி விட்ட பாத்தியா? டேய், என்னடா நியாயமாடா இதெல்லாம்? அதான் முடியாது முன்னாடியே சொல்லிட்டேனே. நீ ஓடி காட்டுமா? வா, 2 பேரும் உட்கார்ந்து எந்திரிக்கணும். சூப்பரான போட்டி. 2 பேருமே ரெடிப்பா, உட்காருப்பா. வேலை இதையாவது நல்ல எண்ணிக்கை 1 1 2 10 தடவை உட்காரணும். டேய் 10 தடவையா? சரி 10 தடவை உட்காரு. 10 தடவை. வா, மருமவ எப்படி இருக்கா பாரு. நம்ம வீட்டு தேவதைடா, மகாலட்சுமி. அந்த தேவதையை அறிமுகப்படுத்தினது நம்ம குட்டி தேவதை தான். இதுவும் நம்ம வீட்டு தேவதைடா, என் செல்லம். அப்ப ஏதோ வேற ஏதோ சொன்னீங்க? அப்பப்போ ஃப்ளோல தான் வருண்டி, அதான் கண்டுக்க கூடாது. ஓ, ஆனா இனிமேக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, இவளுக்கு சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாதா? அப்ப அம்மா மட்டும் சொல்லி தர சொல்லாத. அப்ப நீயே சமைச்சிரு. ஆமா, நானே சமைக்கிறேன், சூப்பரா இருக்கும். அங்க பாரு உங்க அப்பாவை. நம்ம கூட தானே வந்தாரு, அவர் மட்டும் எங்க உட்காந்துருக்காரு பாரு. எவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்காரு பாரு. நான் போய் கன்வின்ஸ் பண்ணி அடிச்சுட்டு வரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ அப்பா கிட்ட வந்து பேசிட்டு வா. ஏய், எங்க போறான் அவன்? எங்க போயிட்டு பேசிட்டு வர போறான் மாமா. ஓ அப்படியா? ஓஹோ. ஹாய் அங்கிள். அங்க பாருங்க, உங்க பொண்ணு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா பாருங்க. இதுதான் அங்கிள் லைஃப். இந்த சந்தோஷத்துக்காக தான் அங்கிள் எல்லாரும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறோம். இப்போ கூட எங்கள் ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி, எங்களுக்காக வேணாம், உங்கள் பொண்ணு இருக்கால, அவளை யோசிச்சு பாருங்க. அவளோட சந்தோஷத்தை கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வாங்க ப்ளீஸ், வாங்க அங்கிள், ஒரு 10 மினிட்ஸ். அட வாங்க. நிக்கி, மாமா தெரியும் பாரு. சம்பந்தி, யூஎஸ்ஏ மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தீங்களே, கடைசியில என் பையன் உங்களை வச்சு உங்க பொண்ணை பிடிச்சான் பாத்தீங்களா? யூஸ்லெஸ் மாப்பிள்ள இல்ல, யூஸ்ஃபுல் மாப்பிள்ள. ஓகேயா? சம்பந்திக்கு எப்பவுமே நக்கல் தான். ஏங்க, நம்ம பிள்ளைக்கு என்னங்க குறைச்ச? அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி அழகா தானே இருக்கான், உன்ன மாதிரியா? அது சரி, நமிதா அப்படி இருக்காங்க. கல்யாண், எட்ரா ஒரு ஷாட். ஓகே ஓகே, எல்லாரும் ரெடியா? ரெடி ரெடி. கொஞ்சம் ரைட்டு போங்க, ரைட்டு. ஓகே ஓகே, ஸ்மைல். ஏய் சைக்கிள் மௌனே, சூப்பரா போட்டோ எடுறா. பார்த்து வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத, சரியா? ஓகே ரெடி. ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ்.